டிடி கிசான், இந்தியாவை மாற்றியமைத்த பெருமை. வணக்கம் 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 வணக்கம். ரொம்ப சின்ன டிராக்டராக இருக்கேப்பா, வயலில் நல்லா உழுகுதா? உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. விவசாய கருவிகளுக்கு ஜிஎஸ்டி போடப்பட்டிருந்ததுல்ல, 18% 12% குறைஞ்சி இப்போ 5% வந்திருக்குது. அப்படின்னா எவ்வளவு இது குறையும்? 25,000 கிட்ட கம்மியாகும் சார். இதுவும் ரொம்பவே குறையும், விவசாயிகளுக்கு ரொம்பவே வசதியாக போயிடும். வாங்க வாங்க. பாருங்க, இதோ நம்ம குடும்பத்துல ஒருத்தர். ஆமா, நம்ம மாண்புமிகு வேளாண் அமைச்சரை அறிமுகப்படுத்தும் போது அவர் ஒரு அமைச்சராக அல்ல, அவர் குடும்ப உறுப்பினராகத்தான் அறிமுகப்படுத்தணும். நாங்க அவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறோம். அவர் இந்த மாநாட்டோட மகன்னு தான் எப்போதும் சொல்றாரு. அவரு விவசாயிகளுக்கு ஒரு சகோதரன், ஒரு நண்பன், ஒருவரின் மகன், ஒருவரின் மாமா, இன்னும் ஒருத்தர். ஒரு புதிய பாரம்பரியம் தொடங்கி விட்டது. வழக்கமாக தலைமை விருந்தினர் வரும்போதெல்லாம் அவர்களை மலர்களால வரவேற்போம், நீங்களும் பார்க்கலாம். ஆனா நமது அமைச்சர் விவசாயிகளை மலர்களால வரவேற்கிறாரு. ஒரு புதிய பாரம்பரியத்தை தொடங்கி இருக்காரு. மத்திய சமூகவியல், வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் எங்களுடன் மேடைக்கு வந்துள்ளார். வணக்கம், கிருஷி சௌபாலுக்கு வரவேற்கிறோம். நான் தான் அஞ்சு சிங். விவசாயிகளை தான் வரவேற்கணும். சரியா சொன்னீங்க, விவசாயிகளை வரவேற்கிறோம். விவசாயிகளுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். அமைச்சர் சொன்னது போல விவசாயிகளை வரவேற்கிறோம். அமைச்சர் நமக்கானவர், நாங்கள் அவருடன் உரையாட வேண்டும் என்று விவசாயிகள் என்னிடம் சொன்னார்கள். மேலும் விவசாயிகள் அவருடையவர்கள் என்று நமது அமைச்சரும் நம்புகிறார். விவசாயிகளை அதிகமாக கேட்பதையும் குறைவாக பேசுவதையும் அவர் விரும்புகிறார். அது என்னவென்றால், விவசாயிகள் நேரடியாக தங்கள் கேள்விகளை கேட்கக்கூடிய நமது தற்போதைய கிருஷி சௌபாலின் அமைச்சரிடம் பொறுப்பை ஒப்படைப்பதாகும். வணக்கம். ஜிஎஸ்டி குறைப்பு டிராக்டர்கள் மற்றும் விவசாய உபகரணங்கள் விலையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? உங்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய விவசாய சகோதரர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் உங்கள் அனைவரையும் இதயபூர்வமாக வரவேற்கிறேன். உங்களுக்கான வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்திய பொருளாதாரத்தில் விவசாயம் ஒரு முதுகெலும்பு. விவசாயிகள் அதனுடைய ஆன்மா. விவசாயிகள் என்றால் உணவு வழங்குபவர்கள். உணவுதான் வாழ்க்கை. விவசாயி என்றால் உணவை வழங்குபவர்கள். உங்களுக்காக நான் அமைச்சர் அல்ல, நீங்கள் உணவை வழங்குபவர்கள். உங்களுக்கு சேவை செய்வது எனக்கு கடவுளை வணங்குவது போன்றது. ஏனென்றால் நீங்கள் மக்களுக்கு உயிரையும் நாட்டிற்கு புதிய வாழ்க்கையையும் தருகிறீர்கள். நான் உங்க வேலைக்காரன். என்னை விருந்தினர் என்று கூப்பிட வேண்டாம். என் தப்ப மன்னிச்சிடுங்க, நாங்க உங்களை மாமானு தான் கூப்பிட போறோம். என்ன சொல்றீங்க, சரியா? நாங்கள் இந்த குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள். என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியான ஒன்று உண்டென்றால் விவசாயிகளுடன் இருப்பது, விவசாயிகளுடன் சேர்ந்து இருப்பது, விவசாயிகளுடன் விளைநிலத்தில் இருப்பதுதான். அப்போது அந்த மகிழ்ச்சி என்பது அதிகரிக்கின்றது. அன்பான விவசாய சகோதரர்களே, உற்பத்தியை அதிகரிப்பதற்கு விவசாயத்தை இயந்திரமாக்குவது முக்கியம். இயந்திரமில்லாமல் சிறிய டிராக்டராக இருந்தாலும் சரி, பெரிய டிராக்டராக இருந்தாலும் சரி, அது இல்லாமல் விவசாயத்தை முறையாக செய்ய முடியாது. உங்கள் அனைவருக்கும் நான் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன்.
விவசாய கருவிகளுக்கான ஜிஎஸ்டி போடப்பட்டிருந்தது 18 12% வரை. அது குறைந்து 5% ஆகிவிட்டது. அதனுடைய லாபம் என்ன? விவசாயிகள் நினைப்பார்கள் 18%, 12%, 5% என்ன என்று. அவர்கள் நேரடியாக லாபத்தை பற்றி மட்டும் சொல்லுங்கள் என்பார்கள். அதைத்தான் சொல்ல விரும்புகின்றேன். விவசாய சகோதரர்களே, இந்த குறைக்கப்பட்ட ஜிஎஸ்டி என்பது டிராக்டர் 35 குதிரை சக்தி கொண்டது, 35 ஹெச்பிக்கானது. இது நாம் வாங்கும்போது 6,50,000 ரூபாயாக இருந்தது. அதனுடைய விலை குறைந்து 6,09,000 ரூபாய் ஆகிவிட்டது. அதாவது 41,000 ரூபாய் லாபமாக இருக்கும். 35 ஹார்ஸ் பவர் டிராக்டருக்கானது. 45 ஹெச்பி என்பது 45 ஹெச்பி டிராக்டரானது விவசாயிகளுக்கு 45,000 ரூபாய் லாபமாக கிடைக்கும். 50 ஹெச்பி டிராக்டருக்கானது நேரடியாக 53,000 ரூபாயாக இருக்கும். அதாவது 53,000 ரூபாய் சேமிக்கப்படும். 75 ஹெச்பி டிராக்டருக்கானது நேரடியாக 63,000 ரூபாய் லாபமாக இருக்கும். நான் இப்போது சிறிய டிராக்டரை பார்த்தேன். களை எடுப்பதற்கு, தெளிப்பதற்கு இது வயல்களில் பயனுள்ளதாக இருக்கும். சிறிய விளைநிலங்களுக்கு இது மிகவும் ஏற்றதாக இருக்கும். அதிலும் கூட 20,000 25,000 வரை லாபம் இருக்கும். 20,000 ரூபாயிலிருந்து 63,000 ரூபாய் வரை ஒரு டிராக்டருக்கு விவசாயிகளுக்கு சேமிப்பு என்பது இருக்கும். இதற்காக நான் இந்திய அரசிற்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனால் வெறும் டிராக்டரை வைத்துக்கொண்டு வேலை செய்ய முடியாது. மெஷினும் தேவைப்படுகின்றது. இப்போது டிரான்ஸ்பிளான்டர் இருக்கின்றது. இந்த டிரான்ஸ்பிளான்டர், இதை வைத்து நாம் அறுவடை என்பதை செய்கின்றோம். இதனுடைய மதிப்பும் 4 ரோ அந்த மாடல் என்பது 17,400 ரூபாய் என்பது குறையும். முன்பு இது 2,40,400 ரூபாய்க்கு கிடைத்தது. இப்போது இது 2,31,000 ரூபாய்க்கு இது கிடைக்கின்றது. அதேபோல த்ரெஷர் என்பதும் நமக்கு மிகவும் முக்கியமானது. அதாவது இது கதிரடிப்பதற்கு. த்ரெஷரிலும் கூட 4 டன் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் 14,000 ரூபாயை சேமிக்க முடியும். பவர் வீடர், அதாவது இது களைகளை நீக்குவதற்கானது, 5,495 ரூபாய் வரை சேமிக்க முடியும். ட்ரெய்லர் ட்ராலி, டிராக்டருக்கு பின்னால் இதனை நாம் அமைப்போம். அதாவது இதனை வைத்துக்கொண்டு இந்த தயாரிப்புகளை, உற்பத்தியை நாம் கொண்டு செல்வோம். 5 டன்னில் 10,500 ரூபாய் வரை சேமிக்க முடியும். ஆமா ஆமா. சீடு கம் ஃபெர்டிலைசர் அந்த ட்ரில் என்பது, அதிலும் கூட நம்மால் 3,220 ரூபாயை நாம் சேமிக்க முடியும். கம்பைன் ஹார்வெஸ்டர், அது இல்லாமல் இப்போதெல்லாம் எதுவுமே செய்ய முடிவதில்லை. அதில் இல்லாமல் விவசாயம் செய்ய முடியாது. 4,375 ரூபாய் சேமிக்க முடியும். ஸ்டார் ரீப்பர், அது 21,875 ரூபாய். சூப்பர் ஃபீடர், சூப்பர் சீடர் 16,875 ரூபாய். ஹாப்பி சீடர், கோதுமைக்கு 10,425 ரூபாய். ரோட்டவேட்டர் ட்ரில்லிங்கானது, இது 7,812 ரூபாய் சேமிக்க முடியும். பேலர் ஸ்கொயர், இது வைக்கோலை இது கட்டுவதற்கானது, இதிலும் 93,700 ரூபாய் சேமிக்க முடியும். மல்ச்சர்
ரூ. 11,562 சேமிக்க முடியும். நியூமேட்டிக் பிளான்டர், இது ப்ரெசிஷன் ஃபார்மிங்கானது, ரூ. 32,812 சேமிக்க முடியும் நம்மால். இதை பற்றி நான் சொல்லி இருக்கின்றேன். இதனுடைய மதிப்பு, இந்த மெஷின்களின் விலை குறைவதால் இதனுடைய பலன் விவசாயிகளுக்கு கிடைக்கும். இதோடு கூட ட்ரிப் மற்றும் ஸ்ப்ரிங்க்லரும் தேவைப்படுகின்றது. ட்ரிப் மற்றும் ஸ்ப்ரிங்க்லரில் ஒரு ஏக்கரில் ஒரு சராசரியாக ரூ. 5,250 சேமிக்க முடியும். ட்ரிப்பில், ஸ்ப்ரிங்க்லரிலும் ரூ. 3,500 சேமிக்க முடியும். நாம் ஸ்ப்ரேயரை பயன்படுத்துவதாக இருந்தால் அதிலும் கூட பேட்டரி ஆபரேட்டடாக இருந்தால் ரூ. 304 சேமிக்க முடியும். வெர்டிக்கல் கன்வேயர் ரீப்பர் என்று சொல்லக்கூடிய கருவி, அதிலும் கூட ரூ. 9,500 நம்மால் சேமிக்க முடியும். நம்முடைய வேலைக்கு பயன்படக்கூடிய பல்வேறு கருவிகளை பற்றி சொல்லியிருக்கின்றேன். அதிலும் கூட இந்த ஜிஎஸ்டி என்பது குறைந்திருப்பதால் நல்ல தாக்கம் ஏற்படும். நமக்கு இது அனைத்தும் மலிவாக கிடைக்கும். இது மலிவாக கிடைப்பதால் விவசாயிகளுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். யாராவது இயந்திரத்தை வாடகைக்கு எடுத்தால் வாடகை என்பதும் அவர்களுக்கு மிகவும் குறைவாகவே இருக்கும். ஒட்டுமொத்தமாக இதனுடைய லாபம் நம்முடைய விவசாய சகோதர சகோதரிகளுக்கு இது கிடைக்கும். இதற்காக நான் விவசாய சகோதர சகோதரிகளுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இயற்கை விவசாயம் மேற்கொள்ளும் விவசாயிகள், அவர்களுக்கும் கூட இந்த மலிவு விலை என்பது, இதனால் இயற்கை விவசாயம் என்பதையும் அவர்களால் எளிதாக செய்ய முடியும். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மாண்புமிகு அமைச்சரே, எனக்கு ஒரு கேள்வி. ஒரு இளம் விவசாயி கிராமத்தில் தங்கி விவசாயம் செய்ய விரும்புகிறான். இழப்பீடு மற்றும் ஜிஎஸ்டி குறைப்பால் அவனுக்கு என்ன பலன் கிடைக்கும்? நான் ஒரு கோரிக்கை உங்களுக்கு விடுக்கின்றேன். விவசாயிகள் விளைநிலத்தில் இரவும் பகலும் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். விவசாயம் என்பது பயனுள்ளதாக இருந்தால் அதுதான் விவசாயிகளுக்கு தேவை. அதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 6 அம்ச உத்தியை அவர் வகுத்து இருக்கின்றார். முதலாவதாக உற்பத்தி அதிகரிக்க வேண்டும், அதாவது ஹெக்டேருக்கு இது அதிகரிக்க வேண்டும். இரண்டாவதாக உற்பத்தி செலவை குறைக்க வேண்டும். உற்பத்தி அதிகரித்து செலவு அதிகமாக இருந்தால் லாபம் எதுவும் கிடைக்காது. உற்பத்தி அதிகரிக்க வேண்டும், செலவுகள் குறைய வேண்டும், விலை நியாயமாக இருக்க வேண்டும். எந்த இழப்பு இருந்தாலும் அது ஈடு செய்யப்பட வேண்டியதாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, விவசாயத்தை பன்முகப்படுத்த நாம் வேண்டும். அதாவது பல்வேறு வகையான விவசாயம் போன்றவை. அதோடு இயற்கை விவசாயம், இயற்கை வழி விவசாயம், இதில் ஜிஎஸ்டி குறைந்திருக்கின்றது. இதனால் உற்பத்தி செலவு குறையும். மற்றொரு விஷயம், கருவிகளை பயன்படுத்தி விவசாயம் செய்தால் உற்பத்தி அதிகரிக்கும், செலவுகள் குறையும். உற்பத்தி அதிகரிப்பது, அதாவது விவசாயிகளுக்கு லாபத்தை இது ஏற்படுத்தும். லாபம் அதிகரிக்கும். இதனால் அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு தாக்கம் என்பது ஏற்படும். விவசாயம் செய்யக்கூடிய சகோதரர்களுக்காக ஜிஎஸ்டி குறைப்பு என்பது இந்த வகையில் லாபத்தை அதிகரிக்கச் செய்வதாகவே இது அமைந்திருக்கின்றது. ஒவ்வொரு விவசாயியும் தொழில்நுட்பத்துடன் அணுகுவது அவசியம். மேலும் இந்த ஜிஎஸ்டியில் இதுதான் துல்லியமாக முயற்சிக்கப்பட்டுள்ளது. இப்போதைக்கு நாங்கள் ஒரு சிறிய பிரேக்கை எடுத்துக்கொள்வோம். இடைவேளைக்கு பிறகும் விவசாயிகளுடனான நம்முடைய உரையாடல் தொடரும். இந்த சோப்பால் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கானது என்பதால் விவசாயிகளாகிய நீங்கள் எங்களுடன் இருக்க வேண்டும். இந்த குரல்கள் நாட்டின் ஒவ்வொரு மூலையிலும் சென்றடைய வேண்டும். எங்கேயும் போகாதீர்கள். பிரேக்கிற்கு பிறகு எங்களுடன் இணையுங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் வரவேற்கிறோம். எனவே விவாதத்தை தொடர்வோம்.
கடந்த சில நாட்களாக செய்திகளில் அதிகம் பேசப்படும் மற்றொரு தலைப்பு உள்ளது. மேலும் அரசாங்கம் அதன் மீது உடனடி நடவடிக்கை எடுத்துள்ளது. ஆம், அது போலி உரங்கள், விதைகள் மற்றும் மருந்துகளின் பிரச்சனை. விவசாயிகள் தொடர்பான கேள்விகளை கேட்க விரும்பினால் நேரடியாக விவசாயிகளிடம் சென்று அவர்கள் மனதில் என்ன கேள்விகள் உள்ளன என்பதை கண்டுபிடிப்போம். அமைச்சரிடம் என்ன பிரச்சனையை கேட்க விரும்புறீங்க? சொல்லுங்க. மோசமான விதைகளை தடுக்க மத்திய மற்றும் மாநில அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? இது மிக முக்கியமான பிரச்சனை. பல நேரங்களில் விவசாயிகள் பிரச்சனைக்கு உள்ளாகிறாங்க. போலியான பூச்சிக்கொல்லி மருந்துகள் எல்லாம் இருக்கு. சில இடங்களில் போலி உரங்கள் தயாரிக்கிறாங்க. மோசமான விதைகள். விதை நல்லா இல்லைன்னா உற்பத்தி எப்படி நடக்கும்? நம்ம பூச்சிக்கொல்லிகளை பலமுறை பயன்படுத்துகிறோம். அது போலியானதாக இருந்தால் எந்த ஒரு பயனும் அதில் இல்லை. செலவு என்பது அதிகரிக்கும். இதனால் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். வளர்ச்சி அடைந்த விவசாய தீர்மான பிரச்சாரத்தின் போது இந்த பிரச்சனை வந்தது. அதனால தான் ஒவ்வொரு மாநில அரசுகளுக்கும், ஏன்னா நம்மக்கிட்ட அதற்கான சட்டம் இருக்கு. தரமற்ற, தரம் குறைந்த அல்லது போலியான இந்த தயாரிப்புகளை யாராவது விற்றால் சாம்பிளை சேகரிக்கிறதுக்கான நடவடிக்கை, லேபில் ஆய்வு செய்வது, அதனை பரிசோதித்து தரமற்றதாகவோ தரம் குறைந்ததாகவோ போலியானதாகவோ இருந்தா 3 மாதங்கள் முதல் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். அதோடு கூட அபராதம் விதிப்பதற்கான வழிவகைகளும் இருக்கின்றன. இருந்தாலும் இதனை சரியாக நாம் பயன்படுத்த வேண்டும். அனைத்து முதலமைச்சர்களுக்கும் நான் கடிதம் எழுதியிருக்கின்றேன். வேளாண் துறை அமைச்சர்கள் கூட்டம் நடந்தது. மாநில விவசாய அமைச்சர்கள். இந்த நடவடிக்கை முதன்மையாக மாநில அரசுகளால் எடுக்கப்படுகின்றது. நடவடிக்கை எடுங்கள் என்று கூறினோம். இதற்கிடையில் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கின்றேன். தரமற்ற மற்றும் போலி உரங்கள் குறித்தும் புகார்கள் வந்திருக்கின்றன. பெரும்பாலும் அதிக விலை மற்றும் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் புகார் வந்துள்ளது. பலமுறை டேகிங் செய்கிறார்கள். அதாவது டேகிங் என்பது என்னவென்றால், டிஏபி மற்றும் யூரியா பைகளுடன் 2 பாட்டில்களையும் எடுத்துச் செல்வது. அது இனிமேல் நமக்கு தேவையில்லை. ஓவர் பிரைசிங், அதாவது அதிக விலைக்கு விற்பது. டேகிங் என்பதால் இதை எடுத்துச் செல்வது. இப்போது தெளிவாக நான் சொல்கின்றேன். நாட்டில் உள்ள விவசாய மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். நேரடி அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கின்றோம். எந்த ஒரு டேகிங்கும் இருக்காது. விவசாயி விரும்பினால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். எந்த சூழ்நிலையிலும் அது வழங்கப்படாது. உங்களை அது கட்டாயப்படுத்தாது. விவசாய சகோதரர்களே, விவசாயிகளுடைய கால் சென்டரில் புகார் செய்யுங்கள். விவசாய கால் சென்டரினுடைய எண் ஒருமுறை உங்களுக்கு சொல்கின்றேன். விவசாயிகளின் கால் சென்டர். நானும் கூட இப்போது கண்காணிக்க தொடங்கியிருக்கின்றேன். இதனுடைய எண் 1800 180 1551 81 00 18 0 1551. அனைவரும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களையும் குறித்து வைத்துக் கொள்ளச் சொல்லுங்கள். இது விவசாயிகளின் கால் சென்டர். வரக்கூடிய வாரங்களில் இதனுடைய புகார்களை நானும் இனிமேல் கவனிப்பேன். யாரையும் விட்டு வைக்க மாட்டேன். ஒவ்வொரு வாரமும் இதனுடைய புகார்கள் குறித்து இது என்னவாயிற்று என்று நான் கேட்பேன். சில நேரங்களில் நானே கால் செய்து, ராம்லால், நீங்கள் புகார் அளித்தீர்கள், என்ன ஆயிற்று என்று நானே கேட்பேன். மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. இதில் புகார் வந்திருந்தால், உரங்கள் தொடர்பான புகார் என்பது வந்தது. அது நம்மிடம் 4218 புகார்கள் எங்களுக்கு வந்திருக்கின்றன. 17 ஜூலை முதல் செப்டம்பர் 8 வரை வந்திருக்கின்றன. பூச்சிக்கொல்லிகள் தொடர்பாக 114 புகார்களும் விதைகள் தொடர்பாக 182 வந்துள்ளன. இந்த புகார்களின் அடிப்படையில்
3756 உரிமங்களை நாங்கள் ரத்து செய்திருக்கின்றோம். அவை சோதனை செய்யப்பட்டு தரமற்றவை என்று கண்டறியப்பட்டது. 350 போலீஸ் எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஒரே ஒரு உதாரணம் மட்டும் உங்களுக்கு சொல்கின்றேன். விதிஷா மாவட்டத்தில் ஒரு விவசாயி எங்களிடம் புகார் செய்தார். விண்ணப்பம் வந்தது. நான் சோயாபீனில் பூச்சிக்கொல்லியை நான் பயன்படுத்தினேன். அதாவது சோயாபீனில் அந்த களைகள் என்பது அது களைகள் நீங்கி நன்கு வளர்வதற்காக அதை பயன்படுத்தினேன். ஆனால் மாறிவிட்டது என்றார். சோயாபீன் இறந்துவிட்டது, களைகள் அதிகமாகிவிட்டது. நானே வயல்வெளிக்குச் சென்றேன். என்ன நடந்திருக்கிறது என்பதை நேரில் பார்த்தேன். அதிகாரிகளினுடைய குழுவை அழைத்துச் சென்றேன். அங்கே பார்த்தபோது சோயாபீன்கள் காய்ந்து போயிருந்தன. பயிர்கள் காய்ந்தால் வெறும் பயிர்கள் மட்டுமே காய்வதில்லை, விவசாயிகளினுடைய வாழ்வாதாரமே அது காய்ந்து கூட விடுகிறது. அழிஞ்சு போகும். ஆமா, அவர்களுடைய குழந்தைகளின் எதிர்காலம் காய்ந்து விடுகின்றது. மாவட்ட ஆட்சியர் இருந்தார். அவரிடம் சொன்னேன். ஐசிஆரினுடைய டிஜி அவர்கள் இருந்தார்கள். சயின்டிஸ்டுகளினுடைய குழுவை அனுப்பச் சொன்னேன். விஞ்ஞானிகள் சென்று அங்கு ஆய்வு நடத்தட்டும். ஏனென்றால் ஒரு புகார் என்பது வந்திருக்கின்றது. ஒரு விஞ்ஞானி எழுதியிருந்தார், அதிகப்படியான பயன்பாட்டால் சோயாபீன் காய்ந்துவிட்டது என்று எழுதியிருந்தார். அதிக பயன்பாடு மற்றும் சமமற்ற பயன்பாடு காரணமாக அது காய்ந்து விட்டதாக எழுதியிருந்தார். அடடே, இவ்வாறு நடக்கக்கூடாது. 7 விஞ்ஞானிகளை அனுப்பினோம். அங்கு சென்று ஆய்வு நடத்தும் போதுதான் தெரிந்தது, இதன் காரணமாகத்தான் அந்த பயிர் காய்ந்து விட்டது என்று தெரிய வந்தது. சம்பந்தப்பட்ட ஃபேக்டரி இருந்தது, அது மூடப்பட்டு விட்டது, லைசன்ஸ் ரத்து செய்யப்பட்டது. ஆனால் இத்துடன் நாங்கள் இதனை விட்டுவிடவில்லை. விவசாய நிலம் பாழடைந்து விட்டது, அதற்கு என்ன செய்வது? பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த கம்பெனி என்பது செக் அனுப்பி அவர்களுக்கு அதை கொடுத்து கொண்டிருக்கின்றது. ராஜஸ்தானிலும் நீங்கள் இதை பற்றி கேட்டிருப்பீர்கள். போலி உரத்தில் கற்கள் பரப்பப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. விவசாய சகோதரர்களே, அதில் கல் என்பது நிரப்பப்பட்டிருந்தது. மக்ரானா, பளிங்கு போன்ற கற்களால் செய்யப்பட்டது. அந்த கற்களினுடைய தூள் என்பது இருந்தது. அங்கேயும் நடவடிக்கை இதேபோல எஃப்ஐஆர், சீல் வைப்பது என அனைத்து நடவடிக்கைகளும் அங்கும் நடத்தப்பட்டது. விவசாயிகளுக்கு போலியான உரங்கள் கொடுப்பது, பூச்சிக்கொல்லிகள் கொடுப்பது அல்லது உரத்தின் பெயரால் வேறொன்றை கலப்பது, இவ்வாறு செய்பவர்கள் பாவம் செய்கிறார்கள். இவ்வாறு பாவம் செய்பவர்களை நாங்கள் ஒருபோதும் விட்டு வைக்கப் போவதில்லை, விடமாட்டோம் நாங்கள். நான் உங்களுக்கு இன்னொரு செய்தியையும் சொல்ல விரும்புகின்றேன். இப்போது இருக்கக்கூடிய சட்டம் என்பது சற்று தளர்வாக இருக்கின்றது. அதில் பெரிய சட்டம் எதுவும் இல்லை. 2500 ரூபாய் அபராதத்தில் அவர்கள் ஓடிவிடுவார்கள். என்ன செய்வது? மிகப்பெரிய ஒரு சட்டத்தை நாங்கள் கொண்டு வரப்போகின்றோம். இதில் அதிகப்படியான அபராதமும் இருக்கும். மிகவும் ஒரு கடுமையான சட்டம் என்பது இதற்காக உருவாக்கப்பட வேண்டும். அதனால் விவசாயிகள் ஏமாற்றப்படாமல் இருக்க வேண்டும். விவசாய சகோதரர்களே, நான் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன், போலியான பூச்சிக்கொல்லிகள் அல்லது தரமற்ற விதைகளை விற்பனை செய்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை என்பது எடுக்கப்படும். ஆமா, இது மாதிரியான சம்பவங்கள் நடந்தால் உங்களுக்காக விவசாயிகளினுடைய கால் சென்டர் இருக்கின்றது. அதில் நீங்கள் புகார் அளியுங்கள். சரியா சொன்னீங்க. மாநில அரசுகளுக்கும் நாங்கள் சொல்வோம். நாங்களும் கூட இதற்கான குழுவை அனுப்பி வைப்போம். மாநில அரசிற்கு சிறிய குழு இருக்கின்றது, நாங்களும் கூட ஒரு குழுவை நாங்கள் இதற்காக அனுப்பி வைப்போம். என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒரு விவசாயி எந்த நிலத்திற்கு பூச்சிக்கொல்லிகளை வாங்க சொல்லும் போதும் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கணும்? சகோதரியே, நீங்கள் நல்ல ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். சில நேரங்களில் நாம் பல இடங்களில் இந்த பூச்சிக்கொல்லிகளை வாங்குகின்றோம் அல்லது விதைகளை நாம் வாங்குகின்றோம். நான் உங்களுக்கு சொல்கின்றேன், பதிவு செய்யப்பட்ட கடைகள் இருக்கின்றன, லைசன்ஸ் பெறப்பட்ட நிறுவனங்கள் மற்றும் பதிவு செய்யப்பட்ட அமைப்புகள் இருக்கின்றன. அவற்றிலிருந்து மட்டும் வாங்குங்கள். கண்டிப்பாக நீங்கள் பில்லை வாங்க வேண்டும். ஏனென்றால் நாம் வாங்குகின்றோம், ஆனால் பில் வாங்குவதில்லை. நாம் வாங்கியதற்கான ஆதாரம் இருப்பதில்லை. கடைக்காரர் அதனை மறுத்து விடுகின்றார்.
அதாவது நிச்சயமாக பதிவு செய்யப்பட்ட கடைகளிடமிருந்து வாங்குங்கள். கட்டாயமாக பில்லை நீங்கள் வாங்குங்கள். விசாரணைக்கு பிறகு அவர்கள் போலியானதாகி கொடுத்திருந்தால் அவர்கள் நிச்சயமாக பிடிபட்டு விடுவார்கள். இந்த முன்னெச்சரிக்கை விவசாயிகள் எடுக்க வேண்டும். விஞ்ஞானியிடம் எனக்கு ஒரு கேள்வி. பூச்சிக்கொல்லிகளை எவ்வாறு கட்டுப்படுத்துவது மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் பாதுகாப்பை எவ்வாறு உறுதி செய்வது? பூச்சிக்கொல்லி தரத்தை பொறுத்தவரை இது ஒரு விவசாயியின் வருமானம் மற்றும் விவசாயத்துடன் இணைக்கப்பட்ட ஒரு முக்கியமான உள்ளீடாகும். மாண்புமிகு அமைச்சர் குறிப்பிட்டது போல தரத்திட்டம் முதன்மையாக மாநில அரசால் மேற்பார்வையிடப்படுகிறது. ஆனால் இந்திய அரசும் பங்களிக்கிறது. பதிவு செய்வதற்கான முக்கிய பகுதி 1968ஆம் ஆண்டு பூச்சிக்கொல்லி சட்டத்தின் பிரிவு 9 கீழ் இந்திய அரசால் நிறுவப்பட்டுள்ளதாகும். இதில் பூச்சிக்கொல்லிகளை இறக்குமதி செய்வதற்கு அல்லது உற்பத்தி செய்வதற்கு உரிமம் பெறுவதற்கு முன்பு பதிவு செய்யும் முறையும் உள்ளது. உற்பத்தி, சேமிப்பு, பயன்பாடு, கண்காட்சி என அனைத்து வகையான உரிமங்களும் மாநில அரசுகளால் வழங்கப்படுகின்றன. இதில் 2 பங்கும் மிகவும் முக்கியமானது. இந்த விஷயத்தில் 2 அமைப்புகளும் சீராக செயல்படுவதற்கும் அதிக பங்களிப்பை வழங்குவதற்கும் இது மிகவும் அவசியமாகும். இந்திய அரசின் தரப்பில் இருந்து நாங்கள் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். தரமான விதைகளை தயாரிப்பதற்கு என்ன மாதிரியான தொழில்நுட்பம் உள்ளது, அதை நமது விவசாயிகளுக்கு எவ்வாறு கிடைக்க செய்வது என்பது குறித்து விவசாயிகள் அடிக்கடி கேள்விகளை கேட்கறாங்க. கடந்த 10 ஆண்டுகளில் புதிய வகைகளை பற்றி பேசினால், கடந்த 10 ஆண்டுகளில் சுமார் 85 பயிர்களில் 3053 வெவ்வேறு வகைகள் நாங்களும் உருவாக்கியுள்ளோம். அவற்றில் 85% வகைகள் இன்று காலநிலைக்கு ஏற்றவையாகும். நியூசிலாந்து பற்றி நாம் மீண்டும் மீண்டும் பேசுகிறோம். அங்கு ஒரு அம்சம் உள்ளது. நோய் எதிர்ப்பு, பூச்சிகள், அதிக வெப்பநிலை, வறட்சி அல்லது நீர் தேங்குதல் என எதுவாக இருந்தாலும் அது இந்த அனைத்து குணங்களையும் கொண்டுள்ளது. அதனுடன் மேம்பட்ட ஊட்டச்சத்தை வழங்கும் சுமார் 190 வகைகளை நாங்கள் செறிவூட்டியுள்ளோம். உங்களுக்கு தெரியும், ஊட்டச்சத்து பிரச்சனைகள் இன்று ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. அதனால்தான் இன்று நமது கோதுமை வகைகளில் சுமார் 50% செறிவூட்டப்பட்ட வகைகளாகும். அவை அதிக புரத உள்ளடக்கத்தை கொண்டுள்ளது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜிங்க் சத்து அதிகமாக உள்ளது, இரும்பு சத்து அதிகமாக உள்ளது. எனவே இது பல்வேறு வகைகளை வளர்ப்பதற்கான ஒரு பணியாகும். அதேபோல் தோட்டக்கலையில் கடந்த 10 ஆண்டுகளில் சுமார் 815 வகைகளை நாங்கள் உருவாக்கியுள்ளோம். 109 வகைகள் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 11ஆம் தேதி மாண்புமிகு பிரதமர் இந்த துறையிலிருந்து தேயிலை வளர்ப்பு வகைகளை நாட்டிற்கும் விவசாயிகளுக்கும் அர்ப்பணித்தார். மேலும் உங்களில் பலர் அந்த நிகழ்வில் கலந்தும் கொண்டீர்கள். இதை தவிர எங்கள் விதை திட்டம் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலின் முக்கிய பணியாகும். அதன் முதன் வகை இனப்பெருக்க விதைகளை உற்பத்தி செய்வதாகும். பில்டர் விதை என்று அழைக்கப்படும் பவுண்டு அனைத்து மாநில நிறுவனங்கள், NSC போன்ற அரசு நிறுவனங்கள், மாநில நிறுவனங்கள், தனியார் துறை, உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் ஆகியவற்றிற்கு அனைத்து வகைகளில் தரமான இனப்பெருக்க விதைகளை செய்து தருகிறது. இதை தவிர விதைகளுக்கான ஒரு திட்டம் எங்களிடம் உள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகள் விதைகளை உற்பத்தி செய்யவும் நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம். விவசாயி பங்கேற்பு விதை உற்பத்தி திட்டம் உள்ளது. இதில் கேபி விவசாயிகளும் அடங்குவர். அமைச்சரிடம் நான் கேள்வியை கேட்கின்றேன். இந்த பயோ ஸ்டிமுலண்டை பற்றி சொல்லுங்கள் எங்களுக்கு. எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும், பயோ ஸ்டிமுலண்டாக இருந்தாலும் அது கண்டிப்பாக சோதிக்கப்பட வேண்டும். சோதனை இல்லாமல் விற்கப்படும் மருந்துகள் சட்டவிரோதமானவை. அது சட்டவிரோதமானவை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கான அறிவிப்பையும் நாங்கள் வெளியிடப் போகின்றோம். 3 இடங்களில் அதை விஞ்ஞானிகள் சோதித்து பார்ப்பார்கள். அது பயனுள்ளதாக இருந்தால் மட்டும்தான் பின்னர் அது விவசாயிகளுக்கு பரிந்துரைக்கப்படும். இப்போது வரை என்னிடம் இருக்கக்கூடிய அந்த தகவல் என்பது என்னவென்று சொன்னால், 642 இவ்வாறாக இருக்கின்றது. பயன்படுத்தும் போது இது நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கின்றது. 30,000 உற்பத்தி செய்யப்படுகின்றது. பரிசோதனை என்று வரும்போது ஒரு சிலர் தான் அந்த பரிசோதனைக்கு வருகிறார்கள். அனைவரும் தவறு செய்கின்றார்கள். அது அனைத்தும் தவறுதான். இப்போது அந்த மருந்தானது, அதற்கான அறிவிப்பு என்பது வெளியிடப்படும். விஞ்ஞானிகள் பரிந்துரைத்து அது சரியாக இருந்தால், பலனளிக்கக்கூடியதாக இருந்தால் மட்டும்தான் அது சரி என்று நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்வோம். சங்கீதா அவர்கள் மேடையில இருக்காங்க. அதனால சங்கீதா அவர்களே, மேடை உங்களுக்கானது. நான் இங்க வந்து பார்த்தப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க இருந்து விதைகளை வாங்கி வந்தேன். பாகக்காய், பீக்கங்காய் மாதிரி காய்கறிகளை வாங்கி இங்க ஒரு கிட் எனக்கு கொடுத்தாங்க. அதனால என்னோட முற்றம் சின்னது. அந்த முற்றத்துல சின்ன படுக்கைகளை வச்சு அந்த விதைகளை நட்டு அதை வளர்க்க ஒரு வழியா பயன்படுத்திக்கிட்டேன். அப்புறம் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு.
சொல்லணும்னா பூஜா பண்ணையில இருந்து வந்த விதைகளை மிகவும் நல்லா இருந்துச்சு. அப்ப கூட நான் அவற்றை வளர்த்த போது ஒரு கொடியிலிருந்து ஒரு வகையான குறுக்கு நெடுக்கா அடிக்கப்பட்ட தட்டி செஞ்சு அதோட கொடிய வச்சேன். அது நல்லா வளர்ந்துச்சு. நான் நட்ட பழம் மிகவும் நல்லா இருந்துச்சு. அதோட என் கணவர் இத நடுவதால எங்க இருந்து வாங்கின இத அப்படின்னு கேட்டாரு. நான் கிராமத்துல போய் வேலை செய்யறேன், ஃபீல்டு வேலைகளையும் செய்யறேன். கிராமமா போய் பெண்களுக்கும் சொல்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்களே வணக்கம். சமீபத்தில் உங்கள் அரசாங்கம் கிருஷி சங்கல்ப் அபியானை தொடங்கியது. இது விவசாயிகளுக்கு பெரிதும் பயனளித்துள்ளது. விஞ்ஞானிகள் அவர்களை சென்றடைந்துள்ளனர். வரவிருக்கும் ராபி பயிருக்கும் இது போன்ற பிரச்சாரங்கள் செய்யப்படுமா? பாருங்கள், விவசாயத்தில் ஒருவேளை நாம் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டுமென்றால், நல்ல விதமாக உற்பத்தியை செய்ய வேண்டுமென்றால், அதிகரிக்க வேண்டுமென்றால், இன்றைய நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும். விஞ்ஞானிகள் புதிய புதிய ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்மிடம் சுமார் 16,000 விவசாய விஞ்ஞானிகள் இருக்கின்றார்கள். ஐசிஆரில் அவர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள், சோதிக்கிறார்கள். சிலர் கோதுமையிலும், சிலர் கரும்பிலும், சிலர் பருப்பு வகைகளிலும், சிலர் எண்ணெய் வித்துகளிலும், சிலர் பருத்தியிலும், சிலர் சோயாபீனிலும் கூட செய்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் பழங்களிலும் காய்கறிகளிலும் கூட அவர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். வேளாண் பல்கலைக்கழகத்திலும் பலரும் இருக்கின்றார்கள். வேளாண் அறிவியல் மையத்திலும் கூட விஞ்ஞானிகள் இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், விஞ்ஞானிகள் மற்றும் விவசாயிகள் ஒருவரை ஒருவர் சந்திப்பதே இல்லை. விஞ்ஞானிகள் அறிவியல் கூடங்களில் இருக்கிறார்கள், அவர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள். ஆனால் விவசாயிகள் களத்தில் இருக்கிறார்கள், விளைநிலத்தில் இருக்கிறார்கள். கடந்த ஆண்டு பிரதமர் பூஜையில் கலந்து கொண்டு பலவிதமான விதைகளை அவர் வெளியிட்ட போது ஆய்வகத்தை நிலத்துடன் இணைக்கும் யோசனை அவரது மனதில் தோன்றியது. அதாவது விவசாயிகள், விஞ்ஞானிகள் மற்றும் விவசாய ஊழியர்கள், மத்திய அரசைச் சேர்ந்த அல்லது மாநில அரசைச் சேர்ந்த அனைவரும் ஒன்றாக இணைந்து பணியாற்ற வேண்டும். அது மட்டும் அல்ல, இவ்வளவு பெரிய அளவில் உருவாக்கப்பட்ட முதல் கிருஷி சங்கல்ப் திட்டத்தை நாங்கள் உருவாக்கியிருந்தோம். காரிஃப் பயிருக்காக 15 நாட்கள் வெளியே சென்றார்கள். அதாவது 2170 விஞ்ஞானிகள் குழுக்கள் உருவாக்கப்பட்டு சென்றது. அவர்களோடு விவசாயத்துறையின் ஊழியர்கள், மத்திய மற்றும் மாநில அரசுகள், முற்போக்கான விவசாயிகள், எங்கள் கிருஷி விஞ்ஞான மையங்களைச் சேர்ந்தவர்கள் மற்றும் பல்கலைக்கழக ஊழியர்கள் 60,800 கிராமங்களை அவர்கள் சென்றடைந்தார்கள். ஒரு கிராமத்திலிருந்து மட்டுமல்ல, 2, 3, 4 கிராமத்தில் இருந்தவர்களும் வந்தார்கள். 1,34,000 கிராமவாசிகள் விஞ்ஞானிகளுடன் இணைந்தார்கள். விவசாயிகள், விஞ்ஞானிகள் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் 2 அல்லது 3 மணி நேரம் அமர்ந்து விவாதிக்கும் வகையில் ஒரு நாளைக்கு 2, 3 திட்டங்கள் மட்டும்தான் அங்கு இருந்தன. அந்த விவாதங்களிலிருந்து பல விஷயங்கள் வெளிப்பட்டன. இத்தனை விஞ்ஞானிகளை முதல் முறையாக பார்க்கிறோம் என்று விஞ்ஞானிகளும் கூட அப்போது சொன்னார்கள். சிறப்பாக இருந்ததாக சொன்னார்கள். 2 முக்கியமான விஷயங்கள் நடைபெற்றன. அதில் ஒன்று, விவசாயிகள் தங்களுடைய பிரச்சனைகளை விளக்கமாக எடுத்துச் சொன்னார்கள். அதாவது மீரட், கரும்பில் சிவப்பு அழுகல் என்ற நோய் தாக்கியது. அது மிகவும் பிரபலமான 238 வகையாக இருந்தது. இப்போது சிவப்பு அழுகல் அதில் நுழைந்தது, முழு கரும்பையும் அழித்து விட்டது என்று சொன்னார்கள். இளஞ்சிவப்பு காய்ப்புழு பருத்தியில் ஒரு நோய், இதுபோன்ற நோய்கள் இருப்பதாக விவசாயிகள் சொன்னார்கள். பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கின்றன, நோய்கள் இருக்கின்றன. இதை பற்றி அவர்கள் எழுப்பினார்கள். அவர்கள் சொன்னார்கள், இளஞ்சிவப்பு காய்ப்புழுவை எவ்வாறு எதிர்ப்பது என்பது குறித்து அவர்கள் எங்களிடம் கேட்டார்கள். இவ்வாறு பல விஷயங்களை விவசாயிகள் எங்களிடம் சொல்லியிருக்கிறார்கள். இதில் ஆராய்ச்சி செய்யுங்கள், இந்த பிரச்சனையிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று சொல்கிறார்கள். சோயாபீனுடைய உற்பத்தி குறைந்து வருகிறது, இதற்கு என்ன செய்வது என்றார்கள். இவ்வாறு பல வகைகளில் இருந்தது. அப்போது நாங்கள் முடிவு செய்தோம், விவசாயிகளுக்கு எது முக்கியமாக இருக்கிறதோ, எந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறதோ அது தொடர்பாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அதுதான் அவர்களுக்கு லாபம் கொடுக்கும். ஒருவேளை பிற விஷயங்களில் ஆராய்ச்சி செய்தால் அதனுடைய பலன் கிடைக்கும், ஆனால் அது தற்போதைக்கு தேவையல்ல. ஆகவே நாங்கள் என்ன முடிவு செய்தோம் என்று சொன்னால், ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு விஞ்ஞானிகள் குழு ஒன்றை அமைக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு டார்கெட் என்பது கொடுக்கப்பட்டது. இதுபோன்ற நோய்களை எவ்வாறு கட்டுப்படுத்துவது, இந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பது என்று கூறப்பட்டது. பழங்கள், காய்கறிகள் கெட்டுப்போவதை பற்றி கூறப்பட்டது. இந்த லிச்சி பற்றி சொல்வது போல பீகாரில் உள்ள விவசாயிகள் அதற்கு குளுக்கோஸ் கரைசலை பயன்படுத்தி பரிந்துரைத்திருக்கிறார்கள். ஆனால் அது அதனுடைய அடுக்கு, அதனுடைய ஆயுள் என்பது அதிகரிக்கக்கூடிய வகையில் அது அமைந்திருந்தது. பல நேரங்களில் தக்காளி அது சீக்கிரமாக அது அழுகிவிடுவதால் அது குறைவான விலையில் விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுகின்றது.
இப்படி பல விஷயங்கள். ஆகவே நாங்கள் ஒன் டீம் ஒன் டாஸ்க் என்று முடிவு செய்திருந்தோம். அதாவது ஒவ்வொரு அந்த டீமும் ஒரு விஷயத்தில் நுழைந்து ஆராய்ந்து அவர்கள் செய்வார்கள், விவசாயிகளுக்கு உதவுவார்கள். இதனால் லாபம் கிடைத்தது. இதனால் விவசாயிகளுக்கும் நல்ல பலன் என்பது கிடைக்கிறது. இங்கே விஞ்ஞானிகள் என்பவர்கள் வேறு யாருமல்ல, அமர்ந்திருக்கும் விவசாயிகளே விஞ்ஞானிகள்தான். ஆனால் விளைநிலங்களில் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நமக்கு இவ்வாறு 300 பேர் கிடைத்திருக்கிறார்கள். விவசாயிகள் விளைநிலங்களில் இருக்கின்றார்கள். அதாவது லிச்சி பற்றி நான் பேசியிருந்தேன். அதாவது பீகாரில் இருக்கக்கூடிய விவசாயிகள் குளுக்கோஸ் கரைசலை கொடுத்தால் அதனுடைய ஷெல்ஃப் லைஃப் என்பது அதிகரிக்கும் என்று சொல்கின்றார்கள். விவசாயிகளே இதனை நடத்தியிருக்கிறார்கள். அவ்வாறாக இருக்கும்போது நாங்கள் விஞ்ஞானிகளிடம் சொல்கின்றோம், பாருங்கள் இது நடந்திருக்கின்றது, இதை நீங்கள் ஆழமாக செய்யுங்கள் என்று நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். பலன் கிடைத்திருக்கிறது. இதனால் பிற விவசாயிகளும் பயனடைய முடியும். பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. இதனால் விவசாயிகளுக்கும் அதிநவீன தொழில்நுட்பத்தை பற்றிய அறிவு கிடைத்தது, நல்ல லாபம் கிடைத்தது. அதனால்தான் இப்போது முடிவு செய்திருக்கிறோம், ராபி பயிர்களுக்கும் கூட அக்டோபர் 2ஆம் தேதி தசரா பண்டிகை, அக்டோபர் 3 வேளாண் துறையைச் சேர்ந்த நமது விஞ்ஞானிகள் கலந்து கொள்வார்கள். முற்போக்கான விவசாயிகளையும் நாங்கள் அழைத்து வருவோம். வேளாண் அறிவியல் மையங்கள் மற்றும் வேளாண் பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்தவர்கள் இருப்பார்கள், அவர்களும் இருப்பார்கள். ஒரு குழுவாக இணைந்து அவர்கள் செல்வார்கள். 2000த்திற்கும் மேற்பட்ட குழுக்கள் என்பது உருவாக்கப்படும். 5-6 கிராமங்களுக்கு சேர்ந்து ஒரு கிராமத்திற்கு செல்வார்கள். அனைத்து விவசாயிகளுக்கும் இது தொடர்பான முறையான அறிவிப்பு என்பது வழங்கப்படும். அந்த பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு பருப்பு, பயறு அல்லது துவரம்பருப்பு போன்ற பருப்பு வகைகளை சாகுபடி செய்யும் பகுதி இருந்தால் அதை பற்றி நாங்கள் விவாதிப்போம். மண்ணின் வளமும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். காலநிலைக்கு ஏற்ப அந்த பகுதியில் என்ன பயிரிடுவது, எவ்வாறு பயிரிடுவது பற்றி விவாதிக்கப்படும். சிலர் கோதுமையை பற்றி, எண்ணெய் வித்துக்கள் பற்றி விவாதிப்பார்கள். துல்லியமான தகவல்களை வழங்குவோம். சிக்கல்களை நாங்கள் நிவர்த்தி செய்வோம். 15 நாட்களுக்கு உங்களை வந்து விஞ்ஞானிகள் சந்திப்பார்கள். தொழில்நுட்ப தகவல்களை உங்களுக்கு வழங்குவதற்காகவும் உங்களிடமிருந்தும் தகவல்களை அவர்கள் பெறுவதற்கும் உதவி செய்யும். உங்களுடைய வயல்களை சிறப்பாக மாற்றுவதற்கும் இது உங்களுக்கு உதவி செய்யும். விஞ்ஞானிகள் உங்களுடைய பகுதிக்கு வர வேண்டுமா, வேண்டாமா? மறுபடியும் விஞ்ஞானிகள் வருவார்கள். மேலும் ஒரு நாடு, ஒரு விவசாயம், ஒரு குழு, இது தனித்தனியாக இருக்க முடியாது. விஞ்ஞானிகள் ஒரு தனியாக உட்கார்ந்து கொண்டிருக்க முடியாது. அதிகாரிகள் வெளியே வராமல் கட்டிடத்திற்குள்ளேயே உட்கார்ந்து கொண்டிருக்க முடியாது. விளைநிலங்களுக்கு நீங்கள் செல்லவில்லை என்று சொன்னால் நீங்கள் எதற்காக அதிகாரியாக இருக்கிறீர்கள்? இறந்தால்தான் சொர்க்கம் கிடைக்கும் இல்லையா? விளைநிலங்களுக்கு செல்லாமல் விவசாயத்தை பற்றி சொல்ல முடியுமா? தில்லியிலே நீங்கள் சிக்கிக் கொண்டிருந்தால் நீங்கள் எதற்காக அமைச்சராக இருக்கிறீர்கள்? விவசாயத்திற்கு செல்லாமல் விவசாயிகளோடு பேசாமல் எப்படி வேளாண் அமைச்சராக இருக்க முடியும்? அனைவரையும் கிராமத்திற்கு நாங்கள் அனுப்புவோம். உங்களிடம் அவர்கள் நன்கு விவாதித்து விவசாயத்தை எவ்வாறு மேம்படுத்துவது என்பதை பற்றி விவாதித்து அதற்கான தீர்வுகளை கொண்டு வருவோம். அதை பற்றி பேசுவோம். அது பற்றி ஆராய்ச்சியும் செய்வார்கள். இதன் மூலம் உற்பத்தியை நம்மால் அதிகரிக்க முடியும். விவசாயிகளினுடைய லாபத்தை அதிகரிக்க முடியும். அவர்களுடைய வாழ்க்கையை நம்மால் மாற்ற முடியும். சரி, இதோட இங்க ஒரு பெரிய அளவிலான கைத்தட்டல். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கிருஷி சோப்பால் தொடரும். ஒரு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் வரவேற்கிறோம். பாருங்கள், கிருஷி சோப்பால் அதன் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. ஆனால் நாங்கள் இன்னும் திருப்தி அடையவில்லை. விவசாயிகளுக்கு பல கேள்விகள் உள்ளன. எனவே மீண்டும் விவசாயிகளிடம் திரும்பி வந்து எங்களுடன் சேருவோம். அமைச்சரிடம் கேள்வி கேட்க விரும்புகிறார். என்னுடைய கேள்வி என்னவென்றால், ராபி பயிருக்கு அரசாங்கத்தின் ஏற்பாடுகள் என்னென்ன? சரியாகத்தான் சொல்கிறீர்கள் சகோதரரே. ராபியினுடைய பயிர்களுக்கு இதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறோம். விவசாய சகோதரர்களே, அனைத்து மாநிலங்களிலும் நாங்கள் இது தொடர்பாக விவாதித்திருக்கிறோம். 15 மற்றும் 16 செப்டம்பரில் அனைத்து மாநிலங்களினுடைய அதிகாரிகளும் வந்தார்கள். மற்றொரு நாள் அனைத்து மாநிலங்களுடைய வேளாண் அமைச்சர்களையும் அழைத்தோம். இது தொடர்பாக திட்டமிட்டுக் கொண்டு இருக்கின்றோம். ராபி பயிருக்கு மாநிலத்தின் எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த பயிர்களை விதைக்க வேண்டும் என்பது, உதாரணமாக ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப் எவ்வளவு பகுதியில் கோதுமையை பயிரிட வேண்டும், எவ்வளவு பரப்பளவை உள்ளடக்கும், அதற்கு என்ன தேவைப்படும், எவ்வளவு உரம் தேவைப்படும், அது மட்டுமல்ல
பிற விஷயங்கள் என்ன தேவைப்படும்? பயிர் வகையாக இருந்தால் எவ்வாறு இருக்கும்? விதைகள் எவ்வளவு வேண்டும்? பூச்சிக்கொல்லிகள் எவ்வளவு தேவைப்படும்? என்னென்ன மாதிரியான பூச்சிக்கொல்லிகள் தேவை என்பதை பற்றி விவாதிக்கப்படும். அதோடு சேர்த்து பருப்பு வகைகள் மிஷன் மற்றும் எண்ணெய் வித்துக்களுக்கான மிஷன். இந்த முறை பருப்பு வகைகள் மிஷனும் இப்போது தொடங்கப்படுகின்றது. ஏனெனில் கையிருப்பு கோதுமை மற்றும் நெல் நிரம்பி இருக்கின்றது. அதிக அளவு நிரம்பி இருக்கின்றது, குறைவே இல்லை. தற்போது பருப்பு வகை மற்றும் எண்ணெய் வித்துக்கள் பற்றாக்குறை உள்ளது. இப்போது பருப்பு வகை மற்றும் எண்ணெய் வித்துக்களுக்கான மிஷன் என்பது இருக்கின்றது. பருப்பு எங்கெங்கே விதைக்கப்படுகின்றது, எங்கெங்கெல்லாம் தண்ணீர் குறைவாக இருக்கின்றது, ரெயின்ஃபெட் இலாக்காக்கள், அங்கு இது நன்றாக விளையும். பருப்பு எண்ணெய் வித்துக்கள் இருக்கின்றன, அதாவது இது எண்ணெய் தொடர்பானது. கடுகு, நிலக்கடலை, இது போன்றவை இருக்கின்றன, வெவ்வேறு விதமாக இருக்கின்றன. எண்ணெய் வித்துக்கள் 2 மிஷன் பற்றியும் விரிவாக தயார் ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. இது அனைத்துமே கிளஸ்டராக இது உருவாக்கப்படுகின்றன. நல்ல விளைச்சல் தரக்கூடியவை எவை என்று பார்ப்போம். அதற்காகவும் ஏற்பாடுகளை செய்து வருகின்றோம். நல்ல விதை கிடைக்க வேண்டும், நல்ல இன்புட் என்பது கிடைக்க வேண்டும். அதில் எவ்வாறு சிறப்பாக செயல்பட முடியும், குறைந்த தண்ணீர் இருக்கும் இடத்தில் என்ன சிறப்பாக செய்ய முடியும், அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன் என்பது தனித்தனியாக இருக்கின்றது, எந்த காலநிலையில் என்ன மாதிரியான பயிர்கள் என்பது இருக்கும், அதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வருகிறோம். மற்றொரு முக்கியமான விஷயம், எங்கே உற்பத்தி குறைவாக இருக்கின்றதோ அங்கே நம் நாட்டில் கோதுமையும் சில இடங்களில் குறைவாக இருக்கின்றது, பருப்பு வகை குறைவாக இருக்கின்றது, எண்ணெய் வித்துக்கள் குறைவாக இருக்கின்றது. அதற்காகவும் பிரதம மந்திரி கிருஷி தன் தியான் திட்டத்தை உருவாக்கி இருக்கின்றார். அதன் கீழ் அந்த மாவட்டங்களில் அதற்கான உற்பத்தியை நாம் அதிகரிப்பதற்கும் அங்குள்ள விவசாயிகளுக்கு பலனளிப்பதற்காகவும் ரவியினுடைய பயிர்கள் எங்கு குறைவான உற்பத்தி இருக்கின்றதோ அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்படுகின்றது. இந்த முயற்சிகளை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். இதற்காக அனைத்து மாநிலங்களிலும் முன்னேற்பாடுகளை செய்து வருகின்றோம். வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக அதிகாரிகள் பேசி வருகின்றார்கள். செப்டம்பர் 15-16 நான் தில்லியில் உட்கார்ந்து நானும் இருப்பேன். அதில் நேரடியாக உட்கார்ந்து பேசுவோம். முக்கியமான நபர்கள் இருப்பார்கள், விவசாயிகள் இருப்பார்கள். உட்கார்ந்து முடிவெடுப்போம் ராபி பயிர்களில் உற்பத்தியை எவ்வாறு அதிகரிக்கச் செய்வது என்பது பற்றி. இதற்காக உங்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். விஞ்ஞானிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரதமர் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் கடந்த 10-15 ஆண்டுகளாக கோதுமையாக இருந்தாலும் சரி, தானியமாக இருந்தாலும் சரி, அதனுடைய உற்பத்தி என்பது அதிகரித்து இருக்கின்றது. கோதுமை, நிலக்கடலை எதுவாக இருந்தாலும் 40% அதிகரித்திருக்கின்றது. உங்களுடைய உழைப்புதான், விஞ்ஞானிகளுடைய எண்ணம், அரசாங்க கொள்கைகளினுடைய இதனுடைய தாக்கம் இருக்கின்றது. நாம் இன்னும் முன்னேற வேண்டும், இன்னும் முன்னேறியாக வேண்டும். நாம் நிறைய வளர வேண்டும். உங்களால் தான் எனக்கான வாழ்க்கை என்பது கிடைத்திருக்கின்றது, மகிழ்ச்சியும் கிடைக்கின்றது. ஆகவே இணைந்து ராபி பயிருக்கான ஏற்பாடுகளை செய்வோம், சிறப்பாக முன்னேற்பாடுகளை செய்வோம். இதனால் நல்ல உற்பத்தியை நம்மால் சிறப்பாக பெற முடியும். இதன் மூலம் லாபத்தையும் அதிகரிப்போம். டிஜி சாரிடம் இருந்து நான் தெரிந்து கொள்ள விரும்புறேன். சார், பயிர் கழிவுகளை எதிர்ப்பதில் உள்ள பிரச்சனை குறித்து, புதிய தொழில்நுட்பத்தை எவ்வாறு பயன்படுத்துவது, அப்புறம் இந்த சவாலை எப்படி பயனாக மாற்றுவதுன்னு சொல்லுங்க. சில நாட்களில் இங்கே வரும் புகையால் சுவாசம் கடினமாகிறது. நாம் எரிக்கும் வைக்கோலை எப்படி ஒரு வாய்ப்பாக மாற்றுவது என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரே ஹெக்டர் வைக்கோலை எரிப்பதற்கு 3000 முதல் 4000 ரூபாய் வரை செலவாகும். அதில் உள்ள ஊட்டச்சத்துக்களை நாம் அழிக்கிறோம், பூமி தாய்க்கு தீங்கும் விளைவிக்கிறோம், சுற்றுச்சூழலுக்கு தீங்கு நாம் விளைவிக்கிறோம். நமது கிரகத்தை காப்பாற்ற விரும்பினால் வைக்கோலை வயல்களுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும். அதை மறுசுழற்சி செய்ய பல தொழில்நுட்பங்கள் உள்ளன. எல்லா வகையான விஷயங்களுக்கும் தொழில்நுட்பம் இருக்கிறது. பயிர் கழிவுகள் வயலில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் அது எங்கும் சாத்தியமில்லை. ஏனென்றால் இவ்வளவு பன்முகத்தன்மை உள்ளது. எல்லாமே எல்லா இடங்களிலும் இருக்க முடியாது. அதற்கான தொழில்நுட்பமும் அரசாங்க திட்டங்களும் உள்ளன. மாண்புமிகு அமைச்சர் சமீபத்தில் பல்வேறு ஜிஎஸ்டி திட்டங்களை பற்றி நம்மிடம் பேசினார். பயிர் கழிவுகளை நிர்வகிப்பதற்கு கிடைக்கும் பல இயந்திரங்களை பற்றியும் அவர் குறிப்பிட்டார். ஹாப்பி சீடர், ஸ்மார்ட் சீடர், பெலர் அல்லது வேறு எந்த வகையான இயந்திரங்களாக இருந்தாலும் தொழில்நுட்பம் உங்களுக்கு கிடைக்கிறது.
செலவுகளை குறைக்கவும், விளைச்சலை அதிகரிக்கவும், வருமானத்தை அதிகரிக்கவும் தொழில்நுட்பம் கிடைக்கிறது என்றும் மாண்புமிகு அமைச்சர் விளக்கினார். உதாரணமாக ஆப்பிசோடரை பற்றி நான் பேசினால், நீங்கள் விதைகளை நேரடியாக வைக்கோலில் விதைக்கலாம். எதுவும் செய்ய வேண்டிய அவசியமில்லை, உழவு செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. ஒரு ஹெக்டருக்கு 7000 முதல் 8000 வரை நீங்கள் செலவிடலாம். செலவுகளை குறைக்காமல் மேலும் நமது மண் வளத்தை கொண்டுள்ளது, அதையும் அதிகரிக்கலாம். மேலும் எங்கள் பூசா நிறுவனம் சிதைப்பான்களை பயன்படுத்தி நிறைய வேலைகளை செய்துள்ளது. அதற்கான தொழில்நுட்பங்களும் உள்ளன. எனவே இந்திய அரசாங்கத்தால் ஆதரிக்கப்படும் பயிர்க்கழிவு மேலாண்மைக்கு முறையான ஏற்பாடுகள் உள்ளன. பயிர்க்கழிவு மேலாண்மைக்கான பல்வேறு இயந்திரங்கள் மானிய விலையில் வழங்கப்படுகின்றன. மானியத்துடன் ஜிஎஸ்டி மேலும் குறைக்கப்பட்டுள்ளது. எனவே நாம் அனைவரும் அவ்வாறு செய்ய வேண்டும் என்று நான் நம்புகிறேன். பயிர்க்கழிவுகளை எரிக்க வேண்டாம் என்று உங்களிடம் நான் கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன். பயிர்க்கழிவுகள் நமது கிரகத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. வைக்கோலை எரிப்பது சரியல்ல, வயலில் விடுவதுதான் சரி. அமைச்சரே, நான் நிலத்துடன் தொடர்புடையவன் என்றும் நமது விவசாயிகளும் நிலத்துடன் இணைக்கப்பட்டவர்கள் என்றும் நினைக்க அடிக்கடி கூறியிருக்கிறீங்க. ஆனா ஒரு தொடர்பு தானாவே இருக்கு, ஒரு உறவு உருவாகியிருக்கு. ஒரு நல்ல செய்தியுடன் திட்டத்தை தொடங்கினோம். அதே நல்ல செய்தியுடன் நாங்கள் தொடருவோம். நான் விவசாய சகோதரர்களிடம் ஒரு விஷயம் பற்றி அவர்களிடம் நான் கோரிக்கை விடுக்கின்றேன். நம்முடைய நாட்டில் பண்ணை அளவுகள் என்பது மிகவும் சிறியவை. லேண்ட் ஹோல்டிங் குறைவாகவே இருக்கின்றன. நம்மிடம் ஆயிரக்கணக்கான, நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலம் கொண்ட விவசாயிகள் இல்லை. 1 ஏக்கர், 2 ஏக்கர், 2.5 ஏக்கர் என்று வைத்திருக்கின்றார்கள். 86% விவசாயிகள் சிறிய அளவில்தான் இருக்கின்றார்கள். என்னுடைய மனதில் இருக்கின்றது, பிரதமர் அவர்களும் இதை பற்றி யோசித்திருக்கின்றார். அவருடைய விஷன், நாம் ஒரே ஒரு வகை பயிரை மட்டும் பயிரிட்டிருந்தால், ஒரே விதமாக பயிரிட்டால் நமக்கு அதிகமான லாபம் என்பது கிடைக்காது. நாம் இன்டகிரேட்டட் ஃபார்மிங், அதாவது ஒருங்கிணைந்த பண்ணையை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். அதற்காக நம்முடைய பிரதமர் அவர்களும் கூட நமக்கு செய்தியை வழங்கியிருக்கிறார். அவர்களுடைய வழிகாட்டு முறைகள் இருக்கின்றன. நானும் கூட தொடர்ந்து முயற்சிக்கின்றேன். அதாவது ஒரு வயலில் ஒரு பயிரை நாம் விளைவித்தால், உதாரணமாக பானிபட்டில் சர்மா என்ற ஒரு விவசாயி இருந்தார். சுய மேம்பாட்டு விவசாய தீர்மான பிரச்சாரம் இருந்தது. அவரிடம் 7 ஏக்கர் நிலம் இருந்தது. 15 விதமான பயிர்கள் பயிரிடப்பட்டன. காய்கறிகள், தானியங்கள், பழங்கள் அவை இருந்தன. இதனுடைய பலன் என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு மாதமும் அறுவடை இருக்கும். அவருடைய மாத வருமானம் என்று பார்த்தால், அரசு ஊழியரின் மாத வருமானத்தைப் போல அவருக்கு இருக்கும். ஒரு பயிர் என்பது இருக்கும்போது அந்த நிலத்தில் ஒரே விதமான பயிர்கள் மீண்டும் மீண்டும் பயிரிடப்படுவதால் ஊட்டச்சத்து குறைவாக இருக்கும். ஒரு வருடத்தில் கோதுமையோ அல்லது சோயாபீனோ நாம் பயிரிட்டால், நாம் தானிய வித்துக்களை பயிரிட்டால், அதாவது நிலத்திற்கு மிகவும் தேவையானது ஊட்டச்சத்து என்பது தானாக அதற்கு கிடைத்துவிடும். இது ஒன்று. மற்றொரு விஷயம் என்னவென்றால், விவசாயம் மட்டும் செய்யக்கூடாது. கால்நடை வளர்ப்பு இருக்க வேண்டும். தேனீ வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, இதில் ஆர்வமுள்ளவர்கள் கூட இதில் இணைந்து கொள்ளலாம். அதாவது பல செயல்பாடுகளை இணைப்பது. இதற்காக ஒரு மாதிரியை உருவாக்கி இருக்கின்றோம், ஒரு மாடலை உருவாக்கி இருக்கின்றோம். விக்ஷித் கிருஷி சங்கல்ப் திட்டத்தில் எல்லா இடங்களிலும் பகிர்ந்து கொள்வோம். வருமானத்தை அதிகரிக்க நீங்கள் ஏதாவது வழியில் விவசாயத்தை ஒருங்கிணைக்க வேண்டும். பசுக்கள் அல்லது எருமைகள் வளர்த்தால் ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும். தேனீக்களை வளர்த்தால் அதிலிருந்து வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும். பருப்பு மிஷன் மற்றும் எண்ணெய் வித்து மிஷன் இருக்கின்றது. இதுபோன்ற பல விஷயங்களை நாங்கள் செய்கின்றோம். பருப்பு அதிகமாக இருந்தால் அதை செய்வோம், அல்லது FPO போடுவோம். பருப்பு என்பது சிறப்பாக அமையும். தக்காளியினுடைய விலை சில நேரங்களில் அதிகரிக்கின்றது, சில நேரங்களில் குறைகின்றது. அதனை நாங்கள் சிறப்பாக்குவோம். FPO உருவாக்கி விவசாயி தனியாக இல்லை, ஒரு சமூகமாக உருவாக வேண்டும். நல்ல விளைச்சலை பெறுவதற்கு அது நல்ல ஷார்ட்டிங் செய்து அதை நாங்கள் பிரித்தறிந்து பேக்கேஜ் செய்து விற்பது, நல்ல ரேட் கிடைக்கும். உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, இதற்காக அரசாங்கம் பல்வேறு விதமான திட்டங்களை வைத்திருக்கிறது. தில்லியில் விலை அதிகமாக இருக்கிறது, ஆனால் கிராமங்களில் பார்த்தால் விலை என்பது குறைவாகத்தான் இருக்கின்றது. இதுபோன்ற சூழலில் மத்திய அரசாங்கத்தினுடைய இதன் மூலமாக ட்ரக்கில் நிரப்பிக்கொண்டு இங்கே வந்தால் நல்ல விலையை விற்பதற்கு அரசாங்கம் அவர்களுக்கு உதவியை செய்து கொண்டிருக்கின்றது. வெள்ளம் காரணமாக அதனை கொண்டு வர முடியாமல் இருக்கின்றது. இவ்வாறு பல திட்டங்கள் வைத்திருக்கின்றோம். பருப்பு வகைகள் மிஷன் 100% துவரம் பருப்பு, மசூர் மற்றும் உளுந்தை வாங்கும். அதனால் கவலைப்பட தேவையில்லை.
இவ்வாறு பல விஷயங்களை செய்கின்றோம். நான் உங்களிடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றேன். நாம் இந்த விவசாயத்தை நோக்கி நாம் முன்னேறுவோம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நான் ஒன்றை முக்கியமாக சொல்லிக் கொள்கின்றேன். அவர்களும் விவசாயிகள்தான், துக்கத்தில் இருக்கிறார்கள். இதனால் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள். 5 ஆண்டுகள் இருந்தாலும் கூட அவர்களுக்கு நல்ல பலன் என்பது அவர்களுக்கு கிடைக்காமல் இருக்கின்றது. அவர்கள் எங்கு செல்வார்கள்? அவர்களுக்காக நாம் செய்ய வேண்டும். அரசாங்கம் உங்களுடன் இருக்கின்றது. அதாவது ஜம்மு காஷ்மீர், உத்தராகண்ட், ஹிமாச்சல பிரதேசம் பல நேரங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டம் பஞ்சாபில் செயல்படுத்தப்படவில்லை, இங்கே அது செயல்படுத்தப்பட்டு இருக்கின்றது. மாநில அரசுகளுடன் நாங்கள் பேசுவோம், நானும் கூட செல்வேன். பயிர் காப்பீட்டுத் திட்டத்தை முறையாக அங்கு நடைமுறைப்படுத்த வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையை நாம் சிறப்பாக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்கின்றேன், விவசாயிகள் இல்லாமல் மனிதர்களுடைய வாழ்க்கை இருக்காது. பூமியினுடைய இறைவனாக விவசாயிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சேவை செய்வதில் அரசாங்கம் ஒரு விஷயத்தையும் விட்டு வைக்காது. இது எங்களுடைய உறுதியாகும். வெறும் அரசாங்கம் மட்டுமல்ல, விவசாயிகள், விஞ்ஞானிகள் என அனைவரும், வேளாண் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் இணைந்து ஒரு குழுவை உருவாக்கி நம் விவசாயத்தை மேம்படுத்துவோம். நம்முடைய நாட்டிலும் உற்பத்தியை நாம் அதிகரிப்போம். மேலும் உற்பத்தியை அதிகரிப்போம், லாபத்தை அதிகரிப்பதற்கான வேலைகளை செய்வோம். நான் சொன்னது போல அதிகமாக உற்பத்தி செய்து உலகத்திற்கே நாம் வழிகாட்டுவோம். இதுதான் நான் விவசாயிகளுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. விவசாயிகளிடம் இரு கரமும் கூப்பி நான் கூறிக்கொள்கின்றேன், என்னுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால், நம்முடைய வீட்டில் எதுவாக இருந்தாலும் சரி, துணி, எண்ணெய் என்று எதுவாக இருந்தாலும் சரி, உடுத்துவது, உண்பது என எதுவாக இருந்தாலும் வெளிநாட்டிலிருந்து வாங்க வேண்டுமா? நம் நாட்டிலே உருவாக்கப்பட்ட சுதேசியாக இருக்க வேண்டும். நம்முடைய நாட்டிலே உருவாக்கப்பட்ட பொருட்களை வாங்க வேண்டும். நம்முடைய நாட்டிலே உருவாக்கப்பட்ட பொருட்களை வாங்கினால் நம்முடைய மக்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது கிடைக்கும். ஒருவருடைய வாழ்க்கையில் ஒளியேற்றப்படும், பிரகாசம் இருக்கும், ஆனந்தம் இருக்கும். அவர்களுடைய வாழ்க்கை என்பது குடும்பத்துடன் நன்றாக இருக்கும். அதனால்தான் பிரதம மந்திரியினுடைய அந்த கோரிக்கையை, நம்முடைய நாட்டில் சுதேசி, நம்முடைய நாட்டிலே தயாரித்த பொருட்களை, அங்கு தயாரித்த பொருட்களை நாம் வாங்க வேண்டும். நம் நாட்டில் அனைத்தும் தயாராகின்றது. இறக்குமதி செய்யப்பட்டவற்றை நீங்கள் விட்டுவிடுங்கள். நம்முடைய நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட பொருட்களை நீங்கள் வாங்குங்கள். இதற்கான உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள். நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு சேவை செய்வது கடவுளுக்கு சேவை செய்வது போன்றதாகும். மிக்க நன்றி. நன்றி நன்றி அமைச்சரே, நன்றி நன்றி. அமைச்சரே, நீங்கள் மண்ணை பற்றி பேசினீர்கள். மண்ணுக்கு விசுவாசம் இருக்கிறது. இத பற்றி? இந்த பூமி என்பது நம்முடைய தாய் போன்றது என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். ஆமா, இந்த பூமி நம்முடைய தாய். இந்த அன்னையை நாம் பாதுகாக்க வேண்டும். இதில் அதிகமாக நாம் பூச்சிக்கொல்லிகளையும் ரசாயன உரங்களையும் பயன்படுத்தக்கூடாது. வரக்கூடிய காலகட்டத்தில் அதிகமான நோய்கள் ஏற்பட்டு பயிர்கள் என்பது விளையாமல் போகலாம். ஆகவே சமநிலையுடன் நாம் பயிர்களை வளர்க்க வேண்டும். பூச்சிக்கொல்லிகளையும் பயன்படுத்துங்கள், ஆனால் அதை சரியான முறையில், சமமான முறையில் நாம் பயன்படுத்த வேண்டும். எந்த மண்ணிற்கு எது தேவைப்படுகிறதோ அதற்கேற்றவாறு நாம் பயன்படுத்த வேண்டும். தேவையே இல்லை ஆனாலும் கூட நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அண்ணன் பயன்படுத்தினால் தம்பியும் பயன்படுத்துகிறார். பணமும் செலவாகின்றது. நல்ல விளைச்சலுக்கு பதிலாக அது கெடுதலை விளைவிக்கின்றது. பூமியை அன்னையாக கருதி பூமி சுவாசிப்பதையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். வணக்கம். மிக்க மிக்க நன்றி. வணக்கம். சரி, இன்று நமது சோப்பாலை பாருங்கள். செல்ஃபி பாயிண்டிற்கு வந்து விவசாயிகளுடன் செல்ஃபி எடுத்துக் கொள்ளுங்கள். அதே வழியில் உங்கள் மனதிலும் நமது சோப்பாலின் செய்தி என்னவென்றால், விவசாயிகள் எப்போதும் முகத்தில் புன்னகையுடன் இருக்க வேண்டும். இந்தியா வெறும் இந்தியாவிற்கு மட்டும் உற்பத்தி செய்யக்கூடாது, உலகத்திற்கே உற்பத்தி செய்ய வேண்டும். உலகத்திற்கே உணவளிப்பதாக அது இருக்க வேண்டும்.